அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது கல்விக்கு மருத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் பொழுதும் கல்விக்கு என்று தனித்துவமான அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதிக அறிவிப்புகள் கல்விக்கு என்று வழங்கப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வெளி இடம் சுற்றுப்பயணமாக நம்முடைய மாநகராட்சி சார்பாக நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டது. அதன் துவக்கமாக இன்று துவங்கப்பட்டு இன்றைக்கு ஆசிரியர்கள் திருச்சியில் உள்ள ஐஐஎம் மற்றும் NIIT மற்றும் கொடைக்கானல் உள்ள இன்டர்நேஷ்னல் பள்ளியில் நேரடியாக சென்று பார்வையிட இருக்கிறார்கள். அதை இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் மதிப்புக்குரிய குமரகுருபன் சார் அவர்களும் மதிப்புக்குரிய EO அவர்களும் இன்று துவங்கி வைத்து முதற்கட்டமாக இன்று ஆசிரியர்கள் போயிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 500க்கும் மேலாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள். இல்லை, விக்டோரியா ஹால் பொறுத்த வரைக்கும் மிக மிக வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடம். நம்ம ரிப்பன் பாலிகைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்குதோ அதே போல் விக்டோரியா ஹாலுக்கும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இது சீரமைக்கும் பணியினை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். விரைவில் இந்த விக்டோரியா ஹால் பொதுமக்களின் பார்வைக்கு துவங்க வைக்கப்படும். அனைத்து பணிகளும் முடிவெற்றிருக்கு. சிறு சிறு பணிகள் மட்டும் இருக்கு. இந்த மாதம் கடைசியில் வரக்கூடிய மாதம் துவக்கத்தில் திறந்து வைக்கப்படும். பருவமழைக்கு தயாராகிட்டுமா? மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் அனைத்துமே தயார் நிலையில் உள்ளது. இந்த மாதம் 15ஆம் தேதி கூட ரோட் கட் எல்லாமே மாநகராட்சி சார்பாக அந்த ரோட் கட் பர்மிஷன் எல்லாமே கட் பண்ண தெரிவித்திருக்கோம். மெட்ரோ துறைக்கும் அதே போல் அறிவுறுத்திருக்கோம். மாநகராட்சி சார்பாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் சில பகுதிகளில் நடைபெற்றாலும் அக்டோபர் 15க்கு மேலே அந்த பணிகள் நிறுத்த வைக்கப்பட்டு மீண்டும் ஜனவரி மாதம் முதல் அந்த பணிகள் துவங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுறாரு. எனக்கு டிடிகே சாலை கூட போயிருக்காரு. முதலமைச்சர் அந்த மழைநீர் வடிகால் பணிகளை அவருமே விசிட் பண்ணாரு. ஸோ பணிகளை முடிக்க எந்த அளவுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்காரு? கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டுமே மழைக்காலங்களிலும் சரி மழைக்கு முன்பதாகவும் சரி தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக எடுத்து வரக்கூடிய பணிகளை ஆய்வினை மேற்கொள்வார்கள். அதன் ஒன்றாக தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து மீட்டிங்கும் அதிகாரிகளுடன் கேட்டு விசாரிக்கிறாங்க. அதே போல் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மாண்புமிகு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி பிரதிநிதியில் இருக்கிறவர்களையும் சரி தொடர்ந்து களத்தில் இருந்து மக்களுடன் பணியாற்றுமாறு எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. வீடுகளில் இருந்து பெரிய பொருட்கள் அதாவது பழைய பொருட்களை மாநகராட்சி வீடுகளில் போய் நேரடியாக செய்யறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா? ஆமாம், இப்போ நம்ம சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்னிச்சர்ஸ், பெட்டு, சோஃபா இந்த மாதிரி கழிவுகள்லாம் சாலையில் போடக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதனால் மாநகராட்சி சார்பாகவே ஒரு நாள் நியமிக்கப்பட்டு அந்த நாள் ஆன்லைன்லேயே நம்ம அதற்கான முன்னேற்பாடுலாம் எடுத்துருக்குறோம். ஸோ அந்த நாட்கள் வீட்லேயே நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த மாதிரி ஃபர்னிச்சர் வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய முன்னெடுப்பு எடுத்துருக்கோம்.